Hi guys, இந்த வீடியோல CSS செலக்டர்னா என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. முதல்ல ID செலக்டர் ID செலக்டர்னா என்னன்றதை பார்க்கலாம் வாங்க. இப்போ நான் P tag ஓபன் பண்ணிக்கிறேன். P tagல ID செலக்டர் நான் கொடுத்துக்கிறேன் ஓகேவா? ID செலக்டர். ஓகே, ID செலக்டர். இதில் என்ன பண்ணனும்னா P tagல IDன்ற attribute யூஸ் பண்ணலாம் ஓகேவா? IDன்ற attributeல இப்போ என்ன கொடுக்கறேன்னா இந்த டெக்ஸ்ட்டை நான் ப்ளூ கலரா மாத்தணும்னு நினைக்கிறேன் ஓகேவா? ப்ளூ. ஓகே. இப்போ இந்த இடத்துல நான் ஸ்டைல் ஓபன் பண்ணிக்கிறேன் ஓகேவா? head tag உள்ள style tag என்ன பண்ணா வெறும் நான் ப்ளூன்னு கொடுக்கிறேன். ப்ளூன்னு கொடுத்துட்டு இப்போ என்ன கொடுக்குறேன்னா கலர்ன்ற ப்ராப்பர்ட்டி கொடுக்குறேன் ஓகேவா? கலர் ப்ளூன்னு கொடுக்குறேன் ஓகேவா? ப்ளூ. பாருங்க ஒர்க் ஆகுதான்னு பார்க்கலாம். நான் லைவ் சர்வர் ரன் ஆகிட்டு இருக்கு பாருங்க. ப்ரௌசரில் பாருங்க ஐடி செலக்டர் வந்துருச்சு. பட் ப்ளூ கலர் மாறவே இல்லை. ஏன்னு சொல்லுங்க? ஏன்னா ஐடின்ற ஆட்ரிபியூட்டில் கொடுத்துருக்கோம். அதனால் இந்த இடத்துல ஆஷின்னு நம்ம சேர்க்கணும். கொடுத்தா மட்டும்தான் நமக்கு கரெக்டாக இது லிங்க் ஆகிருக்கும். இல்லைனா லிங்க் ஆகாது ஓகேவா? ஏன்னா ஐடி ஆட்ரிபியூட்டில் கொடுத்துருக்கோம். இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்கும். உங்களுக்கு ப்ளூ கலர் ஆகிடும். ஐடி செலக்டர் கரெக்டாக இருக்கா? ஓகே. நெக்ஸ்ட்டு வேறு என்ன பார்க்க போகிறோன்னா முதல்ல வந்து ஐடி செலக்டர் பார்த்தோம். நெக்ஸ்ட் வந்து கிளாஸ் செலக்டர் ஓகேவா? இப்போ வந்து H1 டேக்கில் அதே P டேக்கே யூஸ் பண்ணிக்கலாம். P டேக்கில் வந்து கிளாஸ் செலக்டர் ஓகேவா? ஓகே. இப்போ வந்து என்ன பண்ணுன்னா கிளாஸ்ன்ற ஆட்ரிபியூட்டை யூஸ் பண்ண போகிறோம். இப்போ என்ன நினைக்கிறேன் நான் இந்த P டேக் வந்து கிளாஸ் செலக்டர் வந்து கலர் வந்து ரெட் கலர் இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேவா? ரெட்டுன்னு கொடுத்துட்டேன். ஓகே, முதல்ல ரெட் நான் கொடுத்துறேன். அதுக்கப்புறம் இன்னொன்று நான் மென்ஷன் பண்ண வரேன். ஓகே, ரெட்டு இங்கே பாருங்கள். இந்த மாதிரி இங்கே பாருங்கள், இது ஐடின்ற ஆட்ரிபியூட்டில் கொடுத்துருக்கோம். அதனால் ஆஷ் கொடுத்துருக்கோம் ஓகேவா? பட் கிளாஸ்ன்ற ஆட்ரிபியூட்டில் கொடுக்கும்போது நம்ம என்ன பண்ணோம் வெறும் டாட்டுன்றதை கொடுத்தா போதும் ஓகேவா? டாட் கொடுத்தா போதும் உங்களுக்கு இங்கே இது ரெண்டுமே லிங்க் ஆகிடும். ஓகே, இப்போ என்ன கொடுத்துறோன்னா இப்போ கலருன்ற ப்ராப்பர்ட்டியில் நம்ம ரெட்னு கொடுத்தா போதும் ஓகேவா? ரெட். ஓகே, இப்போ கரெக்டாக செய்ய வேறு பார்க்கலாம். கரெக்டாக இருக்குது. பட் வேறு என்ன நினைக்கிறேன்னா இதோட ஃபாண்ட் சைஸ் வந்து அதான் ஃபாண்ட் வெயிட் வந்து போல்டாக இருக்குன்னு நினைக்கிறேன் ஓகேவா? ஃபாண்ட் வெயிட் வந்து போல்டுன்னு கொடுத்துக்கிறோம் ஓகேவா? போல்டு. இப்போ எனக்கு வந்து என்ன ஆகுதுன்னா ப்ளஸ்ஸு ஓகே, இதை ஃபாண்ட் வெயிட் வந்து போல்டுன்றது தனியாக கொடுக்க வேணாம் ஓகேவா? வேறு ஒரு கிளாஸில் கொடுக்குறேன் ஓகேவா? போல்டுன்ற ஒரு கிளாஸில் கொடுக்குறேன். போல்டு ஒரு கிளாஸ் ஓகேவா? டாட் வச்சுக்கிறேன். டாட் கொடுத்து ஸ்பேஸ். ஓகே, இப்போ நான் பேஸ்ட் பண்ணிக்கிறேன் ஓகேவா? ஓகே, இப்போ இந்த போல்டுன்ற இந்த கிளாஸை நான் கொடுத்துட்டேன். இப்போ ரெட்டுன்ற கிளாஸ் நான் கொடுத்துருக்கேன். அதனால் ரெட்டு கால் பண்ணிருக்கேன். இப்போ போல்டு வந்து கால் பண்ணல. இது எப்படி கால் பண்ணுறதுன்னு கேட்டிங்கன்னா ஸ்பேஸ் விட்டுட்டு போல்டுன்னு கொடுத்தா போதும் ஓகேவா? போல்டு ஓகேவா? பட் இங்கே பாருங்கள், இது ஒரு தனியாக எழுதியிருக்கேன் செலக்டர், இது ஒரு தனி செலக்டர் ஓகேவா? பட் இது ரெண்டுமே கிளாஸ் செலக்டர் தனித்தனியாக எழுதி வச்சிருக்கோம் ஓகேவா? பட் ஐடின்றது ஆட்ரிபியூட்டில் ஒன்று தான். இதில் ஸ்பேஸ் கொடுத்துட்டு பக்கத்தில் நீங்கள் போல்டுன்னு கொடுத்தாலும் ஒர்க் ஆகாது ஓகேவா? ஸ்பேஸ்ன்ற கொடுக்கவே கூடாது ஐடின்ற ஆட்ரிபியூட்டில். பட் கிளாஸ்ன்ற ஆட்ரிபியூட்டில் மட்டும் நீங்கள் ஸ்பேஸ் விட்டு நீங்கள் எத்தனை கொடுத்துட்டே போகணும் ஓகேவா? அது அன்லிமிட்டட். ஓகே, இப்போ வந்து என்ன இருக்குன்னா இந்த P tag கிளாஸ் செலக்டர் இந்த டெக்ஸ்ட் வந்து ரெட் கலராக இருக்கும் ப்ளஸ் போல்டாக இருக்கணும் ஓகேவா? அதுதான் சொல்லியிருக்கேன். ஓகே, வாங்க பார்க்கலாம். ஓகே, பார்த்தீங்களா? P tagல தான் கொடுத்துருக்கேன். டெக்ஸ்ட்டு வந்து கலர் வந்து ரெட்டாகவும் இருக்குது ப்ளஸ் போல்டாகவும் இருக்குது ஓகேவா? சரி, ஓகே. நெக்ஸ்ட்டு வேறு என்ன இருக்குன்னா ஓகே, P tag ஓப்பன் பண்ணிக்கலாம். P tagல எலமெண்ட் செலக்டர் ப்ளஸ் கிளாஸ் செலக்டர் ஓகேவா? எலமெண்ட் செலக்டர் ஓகே வேணாம் செலக்டர் லாஸ்ட்டில் போட்டுக்கலாம். எலமெண்ட் கிளாஸ் ஓகேவா? எலமெண்ட் ப்ளஸ் கிளாஸ் செலக்டர் இது எப்படி கால் பண்ணுறதுன்னு நான் பார்க்கலாம் வாங்க. ஓகே, இப்போ கிளாஸ்ன்ற இதை கொடுத்துக்கலாம். கிளாஸ் இப்போ என்ன கொடுக்குறேன்னா இது என்ன கொடுக்கலாம்? ப்ளூ ரெட்டு கொடுத்தாச்சு. இதை க்ரீன் வேணால் கொடுத்துக்கலாம் ஓகேவா? க்ரீன் GREN க்ரீன் ஓகேவா? இந்த க்ரீனை நான் எப்படி கால் பண்ணுறேன்னு பாருங்கள். எலமெண்ட் கரெக்டாக இந்த எக்ஸாக்டாக இந்த எலமெண்ட்டாக இருக்கணும் ப்ளஸ் அதே நேரத்தில் க்ரீன் கலராக இருக்கணும். அதுதான் சொல்ல வரேன் நான் ஓகேவா? P ஓகேவா? டாட்டு அதுக்கப்புறம் க்ரீன் ஓகேவா? ஓகே, இப்போ வந்து கலருன்ற ஆட்ரிபியூட் ஓகேவா? கலருன்ற ப்ராப்பர்ட்டியில் இப்போ என்ன கொடுக்கலாம்? க்ரீன் ஓகேவா? GREN க்ரீன். ஓகே, இப்போ வந்து கலர் க்ரீன் ஆகிடும் ஓகேவா? பட் இது எப்படி க்ரீன் ஆகுதுன்னு பாருங்கள். இப்போ வந்து இதை வந்து H1 மாற்றிக்கிறோம் ஓகேவா? உங்களுக்கு புரியுன்றதுக்காக தான். இப்போ H1 நான் க்ரீன் கொடுத்துருவேன் ஓகேவா? பட் க்ரீன்றது இங்கே இருக்குது. அங்கே சேம் டெக்ஸ்ட் இங்கே தான் இருக்குது ஓகேவா? க்ரீன் பட் இங்கே பாருங்கள் உங்களுக்கு ஒர்க் ஆகாது. பாருங்கள் பிளாக் கலரில் தான் இருக்குது ஓகேவா? எலமெண்ட் ப்ளஸ் கிளாஸ் செலக்டர் ஓகேவா? எலமெண்ட்டும் சேமாக இருக்கணும், கிளாஸும் சேமாக இருக்கணும் ஓகேவா? Pன்றது இப்போ நான் கொடுக்குறேன் ஓகேவா?
P ஓகேவா Pன்றது எலமெண்ட் சேமாக இருக்குது இப்போ கிளாஸ் செலக்டர் ஓகேவா கிளாஸ்ன்றது சேமாக இருக்குது பட் ரெண்டுமே சேமாக இருக்கிற பட்சத்தில் இது ஒரு க்ரீன் கலராக ஆகும் ஓகேவா இப்போ போய் பார்க்கலாம் வாங்க ஓகே கரெக்டாக இருக்கா க்ரீன் கலரில் இருக்கா ஓகே இதை வந்து எலமெண்ட் ப்ளஸ் கிளாஸ் செலக்டர் சொல்லுவாங்க ஓகேவா நெக்ஸ்ட் வேறு என்ன இருக்குன்னா எலமெண்ட் செலக்டர்னு ஒன்று இருக்குது ஓகேவா இதை நான் முன்னாடியே சொல்ல வேண்டியது ஓகே நான் இங்கே சொல்லிக்கிறேன் ஓகேவா இங்கே சொன்னால் கரெக்டாக இருக்கும் P டேக்கில் எலமெண்ட் செலக்டர் ஓகே இப்போ வந்து இதை P டேக் என்ன பண்ணலான்னா இதை மட்டும் H1 டேக்காக மாற்றிக்கலாம் ஓகேவா H1 ஏன்னா அது மட்டும் தனியாக நான் காட்டணும் அதனால் சொல்ல வரேன் ஓகேவா வேறு ஒன்றும் இல்லை H1 டேக்கை பட் இது இங்கே லாஸ்ட்டாகவே கொடுத்துக்கிறேன் அதுதான் கரெக்டாக இருக்கும் பட் நடுவில் வந்து கொஞ்சம் பெருசாக இருந்துச்சுன்னா பார்க்க ஒரு மாதிரி இருக்கும் உங்களுக்கு ஓகே H1 டேக் இந்த H1 டேக் மட்டும் என்ன நினைக்கிறேன்னா என்னென்ன கலர் யூஸ் பண்ணிருக்கோம் ப்ளூ ரெட்டு க்ரீன் யூஸ் பண்ணிட்டோம் இன்னும் எல்லோ மட்டும் யூஸ் பண்ணல ஓகேவா வேணால் எல்லோ வேணால் கொடுத்துக்கலாம் ஓகேவா கலர்ன்ற ப்ராப்பர்ட்டி கலர் எல்லோ ஓகேவா பட் இங்கே பாருங்கள் இந்த இடத்துல டேரெக்டாக எலமெண்ட்டை மென்ஷன் பண்ணிட்டோன்னா எத்தனை இந்த பாடிக்குள்ளார எத்தனை H1 டேக் இருந்தாலும் அத்தனை H1 டேக்குமே கலர் வந்து ப்ளூ கலர் நடத்தணும் ஓகேவா அதுதான் இது வந்து எலமெண்ட் செலக்டர் நம்ம சொல்லுவோம் ஓகேவா ஓகே வாங்க போய் பார்க்கலாம் பார்த்தீங்களா எலமெண்ட் செலக்டர் ஓகே அடுத்து என்ன இருக்குன்னா அடுத்து யூனிவர்சல் செலக்டர் ஒன்று இருக்குது ஓகேவா அது ஒன்றும் இல்லை வெறும் ஸ்டார் கொடுத்துட்டு இதுக்குள்ளே என்ன போட்டிங்கனாலும் இந்த பாடியில் எத்தனை எலமெண்ட் இருக்கிறாலும் அத்தனை எலமெண்ட்டுமே சேஞ்ச் ஆகிடும் ஓகேவா இப்போ உதாரணத்துக்கு இதுக்குள்ளே நான் என்ன கலர் என்ன கொடுக்கலாம் சென்டர் வேணால் கொடுக்கலாம் ஓகேவா நான் என்ன கொடுக்க போகிறேன்னா டெக்ஸ்ட்டு ஓகேவா டெக்ஸ்ட் அலைன் சென்டர் டெக்ஸ்ட் அலைன்றது ப்ராப்பர்ட்டி சென்டர்ன்றது வேல்யூ ஓகேவா இப்போ இங்கே பாருங்கள் இது எல்லாமே சென்டராக வந்துடும் ஓகேவா பாருங்கள் எல்லாமே சென்டராக வந்துடுச்சா ஐடியும் சென்டராக வந்துச்சு கிளாஸ் செலக்டரும் சென்டராக வந்துடுச்சு எலமெண்ட் ப்ளஸ் கிளாஸ் செலக்டர் இதுவும் சென்டராக வந்துச்சு எலமெண்ட் செலக்டர் இதுவும் சென்டராக வந்துச்சு ஓகேவா ஓகே இப்போ இந்த இதுக்குள்ளே நான் என்ன நினைக்கிறேன்னா இங்கே பாருங்கள் ஒரு ஃபாண்ட் சைஸ் பாருங்கள் ஓகே இது சின்னதாக இருக்குது இது பெருசாக இருக்குது அதுக்கு மேலே இது பெருசாக இருக்குது ஓகேவா பட் இது எல்லாமே நான் போல்டாக மாற்றணும்னு நினைக்கிறேன் ஓகேவா எல்லாமே கரெக்டாக இருக்குது பட் எல்லாமே நான் போல்டாக மாற்றணும்னு நினைக்கிறேன் அதனால் என்ன பண்ண போகிறேன்னா இந்த இடத்துக்கு இதுக்குள்ளே வந்து டெக்ஸ்ட்டு ஐஃபன் வெயிட் ஓகேவா டெக்ஸ்ட் ஐஃபன் வெயிட் டெக்ஸ்ட்டு கரெக்டாக ஃபாண்ட் வெயிட்டா சாரி ஃபாண்ட் வெயிட் ஓகேவா ஃபாண்ட் வெயிட் வந்து போல்டு ஓகேவா போல்டு இப்போ கொடுத்தா போதும் எனக்கு இங்கே இருக்க எல்லா எலமெண்ட்டுமே எனக்கு வந்து போல்டு ஆகிடும் ஓகேவா பாருங்கள் எல்லாமே போல்டு ஆகிடுச்சா இதுவும் போல்டு P டேக் எல்லாமே போல்டு ஆகிடுச்சு பாருங்கள் ஓகேவா இது யூனிவர்சல் செலக்டர் அடுத்தது என்ன பார்க்க போகிறோன்னா குரூப்பிங் செலக்டர் ஓகேவா குரூப்பிங் செலக்டர்னா இப்போ என்னென்ன டேக் யூஸ் பண்ணிக்கிறோம் சாரி எலமெண்ட்ஸ் PH1 ஓகேவா PH1 இந்த ரெண்டுமே இங்கே பாருங்கள் P, H1 இங்கே கொடுத்துட்டு இதில் எங்கே பாருங்கள் இந்த Pயும் சேஞ்ச் ஆகணும் ப்ளஸ் அட் எ டைமில் இந்த H1னும் சேஞ்ச் ஆகணும் இப்போ என்ன சேஞ்ச் பண்ணலாம் ஃபாண்ட் சைஸ் இங்கிலீஷ் பண்ணுறோம் ஓகேவா அதுதான் உங்களுக்கு கரெக்டாக இருக்கும் ஃபாண்ட் சைஸ் இங்கே பாருங்கள் இப்போ என்ன பார்க்க போகிறோன்னா இங்கே பாருங்கள் இது ஒரு வேறு ஒரு ஃபாண்ட் சைஸ் இது ஒரு வேறு ஒரு ஃபாண்ட் சைஸ் சாரி இதெல்லாம் P டேக் ஆமாம் இது எல்லாமே ஒரு ஃபாண்ட் சைஸு பிளட் H1ன்றது வேறு ஒரு ஃபாண்ட் சைஸ் ஓகேவா கரெக்டாக புரிஞ்சதா பட் இது எல்லாமே நான் ஒரே ஃபாண்ட் சைஸில் கொண்டு வர போகிறேன் ஓகே ஃபாண்ட் ஐஃபன் சைஸ் இது வந்து என்ன கொடுக்கணும்னா ஒரு 20 பிக்சல்ஸ் ஓகேவா இப்போ பாருங்கள் இது வந்து யூனிவர்சல் எல்லாமே சேஞ்ச் ஆகிடும் பட் எனக்கு குறிப்பிட்ட என் யூனிவர்சல்னால் எல்லா எலமெண்ட்ஸுமே செலக்ட் ஆகிடும் எனக்கு குரூப்பிங்னா இந்த குறிப்பிட்ட இந்த எலமெண்ட்ஸ் மட்டுமே எனக்கு ஃபாண்ட் சைஸ் வந்து 20 ஆகிடணும் அப்படின்ற நான் இப்படி கொடுத்துடலாம் ஓகேவா இப்போ பாருங்கள் கரெக்டாக இருக்கும் உங்களுக்கு பாருங்கள் எல்லாமே கரெக்டாக 20 பிக்சல்ஸ் இங்கே பாருங்கள் எல்லாமே சேமாக இருக்கா P டேக் தானே P டேக் வந்து டெக்ஸ்ட் சைஸ் வந்து சின்னதாக இருந்துச்சு கரெக்டாக இருந்துச்சு 20 பிக்சல் வந்துச்சு அதே மாதிரி H1 டேக் அதுவும் 20 பிக்சல் வந்துச்சு ஓகேவா இது வந்து குரூப்பிங் எலமெண்ட் சொல்லுவோம் ஓகேவா இது யூனிவர்சல் ஸ்டார்ன்றது யூனிவர்சல் நான் மறந்துடாதீங்க இது வந்து குரூப்பிங் எலமெண்ட் சொல்லுவாங்க ஓகேவா ஓகே இதை கமெண்ட் அவுட் வேணால் பண்ணுறது சில பேருக்கு தெரியாமல் இருக்கலாம் கமெண்ட் அவுட் எப்படி பண்ணுவாங்களா கண்ட்ரோல்/ கொடுத்தா போதும் ஓகேவா கமெண்ட் அவுட் இந்த மாதிரி ஆகிடும் ஓகேவா இதே மேனுவலாக அப்படி தெரிலனா ஃபஸ்ட் டைம்னா /* கொடுங்க அதுக்கப்புறம் இந்த இடத்துல திரும்பியும் */ கொடுத்தா போதும் ஓகேவா இது கமெண்ட் அவுட் இது CSSல பண்ணுவோம் ஓகேவா ஓகே Ctrl Z ஓகே காய்ஸ் இதோட இந்த வீடியோ முடிஞ்சிச்சு தேங்க்யூ காய்ஸ்